விஜய் டிவியின் தொடரான சிறகடிக்க ஆசை தற்போது உச்சகட்ட திருப்பங்களுடன் விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய எபிசோடில் மனோஜின் உண்மை முகம் தெரிந்தும் அந்த துயரமான செய்தியை பாட்டியிடம் சொல்ல வேண்டாம் என்று அண்ணாமலை எடுக்கும் முடிவை முத்துவும் ஆமோதிக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அங்கு வரும் கிரிஷ் தன்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லும்போது அண்ணாமலைக்கு ஒரு பேருண்மை உரைக்கிறது. நாம் எப்படி பாட்டிக்காக உண்மையை மறைத்தோமோ அதேபோல்தானே மீனாவும் தங்களை வருத்தப்பட வைக்கக்கூடாது என்பதற்காக உண்மையை மறைத்திருப்பாள் என்று அண்ணாமலை எடுத்துச் சொல்லும்போது முத்துவின் கண்கள் திறக்கின்றன. மீனாவின் தியாகத்தையும் அன்பையும் உணரும் முத்து அவளை பிரிய நினைத்ததற்காக வருந்துவது கதையில் ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக அமைகிறது. இன்னொரு பக்கம் வீட்டை விட்டு வெளியேறிய ரோகிணி சுருதியின் ஹோட்டலுக்கு சென்று மீனா மற்றும் சுருதி இருவரிடமும் உதவி கேட்கிறார். தான் மீண்டும் வீட்டிற்குள் நுழைய அவர்கள் இருவரும் உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுவது ஒரு நாடகமாகவே தெரிகிறது. ஆனால் ரோகிணியின் தகடுதத்தங்களை அறிந்த சுருதி, உங்க மேல தப்பு இல்லைன்னா கண்டிப்பா உதவி செய்வோம், ஆனா இப்போ முடியாது என்று முகத்தில் அடித்தாற்போல் பேசிவிடுகிறார். இதனால் ஆத்திரமடையும் ரோகிணி தார்மீக பண்புகளை மறந்து, நான் என் புருஷனை பிரிந்து இருப்பது போல் நீங்களும் உங்கள் புருஷர்களுடன் பிரிந்து இருப்பீர்கள், காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது என்று சாபம் விடுவது போல் பேசிவிட்டு செல்கிறார். ரோகிணியின் இந்த வன்மமான பேச்சோடு இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது. வருங்கால கதையின் போக்கை ஊகித்து பார்த்தால் ரோகிணி இப்போது ஒரு ஆபத்தான வில்லியாக மாறப்போகிறார் என்பது தெளிவாகிறது. தான் வாழாத அந்த வீட்டில் மீனாவும் சுருதியும் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கலாம் என்ற பொறாமை அவரை ஆட்டிப்படைக்கிறது. இதனால் அந்த வீட்டின் நிம்மதியை குலைக்கவும் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே பிளவை உண்டாக்கவும் அவர் சதித்திட்டங்களை தீட்ட வாய்ப்புள்ளது. ஏற்கனவே முத்து மற்றும் மீனாவுக்கு இடையே விரிசலை உண்டாக்க முயன்ற ரோகிணி அடுத்ததாக ரவி மற்றும் சுருதியின் வாழ்க்கையில் கை வைக்க திட்டமிடுவார். ரவியின் ஹோட்டல் ஓனர் நீத்து மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பலவீனத்தை பயன்படுத்தியோ ரவியையும் சுருதியையும் பிரிக்க அவர் முயற்சி செய்யலாம். ரோகிணியின் இந்த தவறான புத்திதான் அவரை அடுத்தடுத்த சிக்கல்களில் மாட்டிவிடுகிறது. ஒரு தவறை மறைக்க 100 தவறுகளை செய்யும் அவர் இப்போது மற்றவர்களின் வாழ்க்கையை சிதைக்க துணிவது அவரின் வீழ்ச்சிக்குத்தான் வழிவகுக்கும். மீனாவும் சுருதியும் ஒருமித்த கருத்துடன் இருந்தால் மட்டுமே ரோகிணியின் சதியை முறியடிக்க முடியும். குறிப்பாக மீனா இப்போது முத்துவின் முழுமையான ஆதரவை பெற்றுள்ளதால் அவர் முன்பை விட தைரியமாக ரோகிணியை எதிர்கொள்வார். ரவி மற்றும் சுருதிக்கு இடையே ரோகிணி மூட்டும் சண்டையை மீனாவின் சமயோசித புத்தி எப்படி காப்பாற்றப் போகிறது என்பதுதான் இனிவரும் வாரங்களின் விறுவிறுப்பான கதைக்களம். நான் வாழாவிட்டால் நீயும் வாழக்கூடாது என்ற குரோத உணர்வு ஒருபோதும் வெற்றியை தராது என்பதை ரோகிணி உணரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அவர் எவ்வளவுதான் குடும்பத்தை பிரிக்க சதி செய்தாலும் உண்மை எப்போதும் கடைசியில் வெல்லும் என்ற தர்மத்தின்படியே கதை நகரும். ரோகிணி மீண்டும் மீண்டும் செய்யும் தவறுகள் அவரை மனோஜுடன் சேரவிடாமல் தடுத்து அவர் மீதான நம்பிக்கையை முழுவதுமாக இழக்க செய்யும். மனோஜ் போன்ற ஒரு கதாபாத்திரமே ரோகிணியை வெறுக்கும் அளவிற்கு நிலைமை மோசமாக போகிறது. மொத்தத்தில் சிறகடிக்க ஆசை தொடர் இப்போது ஒரு தார்மீக போராட்டமாக மாறியுள்ளது. பொய்களால் கட்டப்பட்ட ரோகிணியின் வாழ்க்கை சரிவதையும் உண்மையான அன்பால் பிணைக்கப்பட்ட முத்துமீனா மற்றும் ரவிசுருதி ஜோடிகள் அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ரோகிணியின் சதியை மீனாவும் சுருதியும் இணைந்து முறியடிக்கும் காட்சிகள் நிச்சயம் விறுவிறுப்பாக இருக்கும். உண்மை வெளிச்சத்திற்கு வரும்போது ரோகிணிக்கு கிடைக்கப் போகும் தண்டனை என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.